பேசாம நீயே ஃபோன் பண்ணிடு. ஐயோ, இவ்ளோ நேரம் போனு சைலண்ட்ல இருந்திருக்கு போலடா. நான் கூட எங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன். வயிற்றுல பாலை வாத்தம்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்ல நான் யாரும் இல்லடா. அம்மா சொல்லு சொல்லு, இதோ இப்போ வந்துடுறேன். கண்ணே சங்கி, வந்துட்டியா கண்ணே? அம்மாவை ஏன்டா இப்படி பதற வச்சுட்டு போனேன்? அம்மா, பாண்டியனு கடையில 1/2 கிலோ மரியாதையும் 1/4 கிலோ மானமும் வாங்கிட்டு வரட்டுமா? இங்க பாருமா, வரவே கூடாந்தா இருந்தேன். சரி, பெத்த தாய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு தான் வந்தேன். அவளை பேசாம இருக்க சொல்லு, அதுதான் அவளுக்கு நல்லது. நான் பொதுவாத்தானே சொன்னேன், மான ரோசம் இல்லாத இவனுக்கு ஏன் உறுத்துதான்? ஏம்மா, அவளை எப்பவும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே உன் பொழப்பா போச்சு. இதுக்குத்தான் என்ன வா வா வான்னு அழைச்சியா? இதுக்கு மேலேயும் அவளை கண்டிக்கல, நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன், பாத்துக்க. இங்க பாருடி, உனக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. கொல்லி வைக்க மகன் வேணும்னு தவம் இருந்து பெத்த என் மகனை ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசுற. பாவம், என் மகன் எவ்வளவுதான் பொறுத்து போவா? ஏன் நாங்கெல்லாம் கொல்லி வச்சா உங்க அட்டை வேகாதோ? வாய மூடு, அப்படியே அரைஞ்ச 5 விரல் கண்ணத்துல பதிஞ்சிரும்.